ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 16. இப்போ எரிக்காவும் சாச்சியும் சேர்ந்து டிடெக்டிவாக மாறிட்டாங்க. சாச்சி வந்துட்டு இசகாவா எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக எரிக்காவையும் இசகாவையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவ ஏன் இவ்வளவு ஜாமான் வாங்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி சாச்சி கேட்கவும், ஏன்னா அவ தனியாவே சமையல் பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. கீழே ஒரு 100 ரூபா காயின் கிடக்கு, இசகாவா அதை வச்சுக்கிடாம போலீஸ்ட போய் கொடுத்துருதா. இவ ரொம்ப நல்லவளா இருக்காளா அப்படின்னு சொல்லி சாச்சி பாக்குறா. ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்திருக்கான், கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாச்சி பார்த்துட்டு இருந்தா. அந்த ஹேண்ட்ஸமான பையனை இசகாவா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருந்தா. ஒரு அனாதை பொண்ணைய தனியா தவிக்க விட்டு போறா அப்படின்னு சாச்சி பார்த்தா. அதுக்குமே அவ ஹெல்ப் பண்றா. இசகாவா எல்லா விஷயத்திலுமே பர்ஃபெக்டா சூப்பரா ஆசமா இருக்கா அப்படிங்கறத சாச்சி பாக்குறா. இவ எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சாச்சி பார்த்துட்டு இருக்கா. ஹே சாச்சி, நம்ம டிடெக்டிவ் வேலை பாக்குற மாதிரி தெரியல, இசகாவை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டைரக்டா அவகிட்டயே போய் கேள அப்படின்னு இருக்கா சொல்லவா. அவட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. அவ எந்த மாதிரி ஒரு பர்சன் நான் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நான் நாகியோட சிஸ்டர், அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட வேணாமா அப்படின்னு சாச்சி சொல்லவும், இசகாவா ரொம்பவுமே ஒரு நல்ல பொண்ணு தான். எல்லாருமே என்கிட்ட பழகும்போது நான் ரொம்பவே ஒரு ரிச்சான கிட்ட அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் பழகுவாங்க. ஆனா இசகாவா மட்டும்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவங்களை எப்படி நார்மலா ட்ரீட் பண்ணாலோ அதே மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணா. அவ ரொம்பவும் நல்லவா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீயும் அவ சைடு தான் சப்போர்ட் பண்றல அப்படின்னு சொல்லிட்டு சாச்சி அங்கிருந்து டென்ஷனா கிளம்புறா. சாச்சி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ லவ் பண்ற அந்த இசகாவா ரொம்பவுமே கைண்டான இன்டெலிஜென்ட்டான சூப்பரான ஆசமான பொண்ணு, அவளை மாதிரி ஆளு கண்டிப்பா ஒன்னு லவ் பண்ண மாட்டா, அவளை விட்டுற அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்லவும், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், பட் உனக்கு எப்படி இசகாவை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், சாச்சி நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சா. அச்சோ சாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமா நான் ஏன் சாரி கேட்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளுக்காக தானே நீ இவ்வளவு தூரத்துக்கு படிக்க நான் முடிவு பண்ணிட்டேன், நானும் பேசாம உங்க ஸ்கூலுக்கே வந்துருந்தேன், நீ ஏன் அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது நான் படிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. நம்ம ஹீரோட ஸ்கூல்ல போய் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சாச்சி முடிவு பண்றா. ஏன் உனக்கு வேற ஸ்கூலே கிடைக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு ஜீனியஸ் ஸ்கூல்ல நானும் படிக்கிறேன்னு சொன்னா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சாச்சி சொல்லுவோம். நம்ம சிஸ்டர்ஸ் 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. இதுக்கப்புறம் என் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சீரியஸா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சி அங்கிருந்து கிளம்புறா. இது இப்படியே போன ரச்சனை தான், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது நல்ல ஸ்கூல் தானே, அதுல படிச்சா என்ன அப்படின்னு எரிக்கா கேட்கவும், வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றா, அதுதான் பிரச்சனையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யார் இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா, ஒருவேளை செலிபிரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பொண்ணு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஆனா நான் எரிக்காக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்குமே. ஒரு நிமிஷம், இந்த பொண்ணு பார்க்க எரிக்கா மாதிரி இருக்கா, ஒருவேளை அவங்க சிஸ்டர்ஸா இருக்குமோ அப்படின்னு எரிக்காவோட அந்த ஃபேன் பாய் யோசிக்கிறான். முட்டாளா இருந்தாலும் இது மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூல்ல சுத்தி காமிக்க ஒரு பர்சனுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு எரிக்கா சொல்லப்போ, அப்படின்னா அது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாய் நான் ஹீரோ இசகாவா அப்படின்னு சொல்லி இசகாவா வரா. ஞாபகம் இருக்குன்னு சாச்சி சொல்றா. போச்சு, நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சு நடந்துடுச்சு. இசகாவா கிட்ட மட்டும் சாச்சி என்னை பத்தி ஏதாச்சும் தப்பா சொல்லி வச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுலயும் நான் சின்ன வயசுல பண்ண விஷயங்கள் எல்லாம் அவ சொன்னா என் மானமே போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். வா, என் பிரதர் சொன்ன மாதிரியே லைப்ரரி ரொம்பவே பெருசா அமைதியா இருக்குன்னு சொல்லவும், வெளியே லாபி கூட சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. இவங்க 2 பேரும் இப்ப தானே பாத்துக்கிட்டாங்க, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு தூரத்துக்கு பழகுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஒருவேளை அவங்களுக்குள்ள நேச்சுரலாவே சிஸ்டர் பாண்டிங் இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும், அட ஆமா, எனக்கும் இசகாவாக்கும் மேரேஜ் முடிஞ்சிடுச்சுன்னா சாச்சிக்கு அவ சிஸ்டர் தான், இது அபிஷியலா மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அந்த கேப்லயும் அவங்க காணாம போயிருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க கீழே லாபில நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு எரிக்கா சொல்றா. லஞ்ச்ல இந்த இடத்துல வந்து உட்காந்து கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு, வேற எதுவும் கொஸ்டின் இருந்தா கேளு அப்படின்னு இசகாவா சொல்லவும், ஒரு கொஸ்டின் கேட்கணும், என்னோட பிரதரை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சாச்சி கேட்கறா. நீ இப்படி பர்சனல் கொஸ்டின் கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல, நான் ஆல்ரெடி என்கேஜ்ட், பட் ஆனா நாகி மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. என் பிரதர் கிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாச்சி வந்துட்டு எதையோ சொல்றா. அவங்க என்ன பேசுறாங்கன்னே கேட்க மாட்டேங்க, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களை தடுக்கிறதுக்காக போறான். ஆமா நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. சாச்சி நம்ம ஹீரோவை பத்தி என்ன சொன்னா அப்படிங்கறத நமக்குமே காமிக்கல. இசகாவாக்கு சப்போர்ட் பண்ற அந்த 2 பசங்க வந்துட்டு நம்ம ஹீரோ சூப்பரான 3 பொண்ணுங்க கூட உட்காந்து சாப்பிடறத பார்த்து காண்டாவறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இவனை லவ் பண்றா, இவளை லவ் பண்றான்னு சொல்லி அந்த பையன் ஓரளவு கரெக்டா கெஸ் பண்றான். ஹே நாகி, அது என்னோட சாப்பாடு அப்படின்னு சொல்லி எரிக்காவும் நம்ம ஹீரோவை சண்டை போட்டுட்டு இருங்க. இப்போ நைட் ஆகுது. ஹே சாச்சி சாப்பிடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். நான் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து படிக்கலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவ சொல்றா. இவ இவ்வளவு சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆவறான். அவ படிச்சா அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும், சாச்சி ஏதோ நார்மலா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவளை சின்ன பிள்ளை மாதிரி ஓவர் ப்ரொடெக்டிவா ட்ரீட் பண்ணாத, அவ இஷ்டத்துக்கு விட அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும், உனக்கு அவளை பத்தி தெரியாது, ஸ்விம்மிங்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஸ்விம்மிங்கே டோட்டலா தெரியாது, ஆனாலும் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து அடுத்த வருஷமே நான் வாங்கின ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா.
நான் ரீடிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன், அடுத்த வருஷம் அவ வாங்கினா. நான் மேரத்தான்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன், அதுக்கு அடுத்த வருஷமே அவளும் அதே மேரத்தான்ல ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ உண்மையிலேயே ஆசம், இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு எரிக்கா கேட்கறா. என்ன மாதிரியே அவ்வளோ ஸ்காலர்ஷிப்லேயே வந்தாலுமே கூட ஸ்கூல் பஸ் டிராவலிங் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டணும், ட்ரிப் கூட்டிட்டு போவாங்க அந்த ஃபீஸ், இது எல்லாமே ரொம்பவும் அதிகமா இருக்கும். என் ஃபேமிலியால அந்த செலவெல்லாம் ஏத்துக்கிட முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம இதை அவங்க கிட்ட சொல்லி ஆகணும் சாச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பவே சொல்லணுமா என்ன அப்படின்னு சாச்சி கேட்கவும், இதுதான் அவன் முடிவுன்னா என்னைக்கா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாச்சி கவலைப்படாத, உன் பிக் சிஸ்டர் நான் அவன் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லவும், ஏன்டா கத்துற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குமா, அவ சொன்னது உங்க காதுல கேட்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாச்சி ஆசைப்பட்டதுக்கு குறுக்க நிக்கிறதோ ஒரு ட்ரெயின் முன்னாடி போய் நிக்கிறதோ ஒண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அவ ஆசைப்பட்டபடி படிக்கட்டுமே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அப்படின்னா இத்தனை நாளா அவங்க கிட்ட சீக்கிரட்டா நிறைய பணம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதெல்லாம் இல்ல, இந்த ஹோட்டல்ல தேவைன்னா வித்துற வேண்டிதான், இது மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்குங்கிறதுனால நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ஹோட்டலை வித்துதான் என்ன படிக்க வைக்கணும்னா அப்படி ஒண்ணு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்லவும், நீ ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும், ஆசைப்பட்டதுக்காக கொஞ்சம் கூட போராட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறாங்க. என் பேரண்ட்ஸ் சந்தோஷத்தை கெடுத்து அதை பண்ணணும்னா எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சாச்சி சொல்றா. அவங்களுக்குள்ள இதுவே ஒரு சண்டையா மாறுது. ஹோட்டல்ல விற்க கூடாதுன்னா பின்ன அவங்க அப்பா ஃபிஷிங் ராடியா விற்கிறதுன்னு அவங்க அம்மா கேட்கும், அது ஒண்ணுக்கு உதவாது அப்படின்னு சாச்சி சொல்றா. என் ஃபிஷிங் ராடு நல்லதுதான் அவங்க அப்பா சொல்லவும், வாயை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டி விடுறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப எரிக்கா இன்வால்வ் ஆகுறா. நீங்க ஹோட்டலே வைக்க வேணா, சாச்சியும் அதே ஸ்கூல்லயே படிப்பா, நீங்க வேணா சைடா இன்னொரு பிசினஸ் ஆரம்பிங்க, சாச்சியுமே பார்ட் டைமா ஒர்க் பண்ணி சம்பாதிக்கட்டும், ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு கஷ்டப்பட்டு இருக்காம இப்ப இருக்கிற மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் எரிக்காவும் வெளியே வராங்க. ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், நீ சொன்னது ஞாபகம் இருக்கா நாகி, என்னோட டெஸ்டினியை நீ மாத்துறேன்னு சொன்ன, நானாவே என்னோட டெஸ்டினியை எப்படி மாத்துறதுங்கிறதையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சாச்சி கிளம்பும் போது, நாங்க உனக்கு எப்போ சப்போர்ட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி எரிக்காவும் நம்ம ஹீரோவும் சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் பிக் சிஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் லிட்டில் சிஸ்டர் அப்படின்னு வா சொல்றா. ஹே பிக் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லலையா, நானும் தானே ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. மிடில் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாங்க, ஃபார்ம் நம்ம சப்மிட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லி சாச்சி ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்துட்டு, ஆமா நீ என்ன பண்ணன்னு கேட்கவும், நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன், என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சாச்சி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலா தான் போயிருக்கும், பெருசா எதையுமே நீங்க எதிர்பார்த்திருக்க முடியாது. இதுல இசகாவாவும் சாச்சியும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அண்ட் சாச்சி வந்துட்டு இசகாவா கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி என்ன சொன்னா அப்படிங்கறத நமக்கே இன்னும் காமிக்கல. சாச்சி வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை தான் எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்ப நம்ம ஹீரோ கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூலுக்கே சாச்சியும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. அது பிரைவேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கறான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எபிசோட் இப்படி நார்மலா போனாலுமே கூட இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.